यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं பிரபத்யே. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய பாகவதத்தோட பெருமைகளை நம்ம அனுபவிச்சுட்டே வரோம் இல்லையா. இன்னைக்கு வாசகம் 47. இப்ப இந்த வாசகத்துல அவ என்ன சொன்னா, ஏன்னா போன வாசகம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அக்கறைக்கு விட்டேனோ குகனை போலே அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாசகம். இந்த இடத்துல வெறும் குகனை போலே அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லல, குகப்பெருமானை போல அப்படின்னு சொல்றா. அப்ப குகப்பெருமானை போல அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக குகன் அப்படிங்கிற 4ஆம் வண்ணத்தை சேர்ந்த ஒரு வேடனை, ஒரு படகோட்டியை தன்னுடைய சகோதரனாக நினைத்த அந்த ராமபிரான் 2ஆம் வண்ணத்தோரான சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர். அப்போ அந்த அயோத்தி மாநகருக்கே மகாராஜா. ஆனா இந்த விதமான பேதங்கள் எதுவுமே இல்லாம தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் இல்லையா அந்த குகப்பெருமானை. அப்போ குகப்பெருமான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லும் போது, இந்த வாழ்க்கையே ஒரு நதி, இந்த நதியில நாம அக்கறை அப்படிங்கிற அந்த மோட்சத்தை அடையணும். அப்புறம் அக்கறை அப்படிங்கிற அந்த மோட்சத்தை நம்ம அடையணும்னா ஓடமே பக்தி. அதாவது அந்த ஓடம் தான் நமக்கு பக்தி. அந்த அக்கறையை அடையணும்னா நமக்கு ஒரு டூல் வேணும், அதுதான் பக்தி. அதுல குகன் அப்படிங்கிற அந்த பாகவதோத்தமன் தான், அதாவது ஆச்சாரியன் அப்படின்ற நிலையில இருக்கதான் நம்மளை கொண்டு போய் மோட்சத்திற்கு கொண்டு சேர்ப்பார். அதை சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம்தான் இந்த குகப்பெருமானை போலே அப்படிங்கிற இந்த அற்புதமான வாசகம். இப்ப எல்லாரும் குகனை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இதுல எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஏதேதோ ஜாதிகள் பத்தியும் தீண்டாமை அது இது இன்னும் நிறைய பேர் பேசுறா. ஆனா வர்ணாசிரமங்கள் அப்படிங்கிற வழியில தான் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. வர்ணாசிரமங்கள் சொல்லும் போது, இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பையன் சத்திரியனா இருக்கலாம், ஒரு பையன் வைஷ்யனா இருக்கலாம், ஒரு பையன் சூத்ரனா இருக்கலாம், ஒரு பையன் அந்தனனா இருக்கலாம். படித்தவர்கள் வேதம் படித்தா வந்தனர். இப்போ எல்லாரும் ஒரு பெரிய டிபேட் வைக்கிறா இல்லையா, ராவணன் பிராமணனா அப்படின்னு. இப்ப ராவணன் பிராமணனா அப்படிங்கிற டிபேட் வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, ராவணன் வேதம் கற்றவன். வேதம் கற்றவனாக இருக்கிறதுனால அவன் அந்தணன், அவன் குலத்தை பத்தியே கிடையாது, அவன் அந்தணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் வர்ணாசிரமத்துல வரார். அதனாலதான் எல்லாரும் இப்ப இந்த டிபேட் வைக்கிறான். அப்ப இந்த பிராமணாளுக்கும் அப்படி இருக்கவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப வேதம் நன்றாக கற்றா அவ பிராமணா, அது இல்லைன்னா ஜாதிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படிதான் அந்த காலத்துல இருந்தது. இப்ப இந்த இடத்துல குகனை 4ஆம் வண்ணத்தவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதுல தன்னுடைய பெருமானா நினைக்கிறார். குகப்பெருமானா இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அவனை ஏத்துக்கிறான். குகனை ஒரு ஆழ்வரா நினைச்சு எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்கா இல்லையா. அதான் இதுல திருக்கோவில் பெருமையும் அந்த குகப்பெருமானோட பெருமைகளை எடுத்து சொல்ல போறா. வாங்கோ என்ன எடுத்து சொல்றா நாமளும் பார்ப்போம். இந்த இடத்துல குகன் சொல்லும் போது இவர் சிங்கி பேரம் அப்படின்னு ஒரு இடம் இருந்தது அந்த காலகட்டத்துல. அந்த சிங்கி பேரத்துக்கு ஒரு தலைவன் இவன். அதாவது இவன் இடத்துல 1000 ஓடங்கள் இருந்துதான். இந்த காலத்துல கங்கையில அதிகமாக பிரவாகம் எடுக்கும். அப்போ கங்கையில இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அழைச்சிட்டு போனோம்னா இந்த கங்கையோட ஆழத்தை புரிஞ்சு கங்கையோடையே கலந்து கங்கையோடய வாழ்ந்த வாழ்க்கை தான், அந்த நதியே இருந்த வாழ்க்கை தான் அதோட அருமை தெரியும். அதனால ஒரு 1000 ஓடங்கள் வச்சிருப்பார். இந்த 1000 ஓடங்களை ஓட்டுவதற்கு அவர் இடத்துல நிறைய ஓட்டுநர்களா இருப்பா. இந்த கரையில இருந்து அந்த கரையில கொண்டு போய் விட்டு அதுக்குண்டான சன்மானத்தை வாங்கிப்பா. அயோத்தியோட சாம்ராஜ்ய கட்டுப்பாட்டுல வரக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இது. இந்த சிங்கிபுரம் இன்னைக்கும் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல பிரயாக்ராஜ் அப்படின்ற மாவட்டத்துல சிங்பேர்பூர் அப்படிங்கிற பெயர்ல இன்னைக்கும் இருக்கு. இது சிங்கி ரிஷிகள் இருந்தா இல்லையா, ஆன்மீக துறவி, அவர் பேர்ல ஆதி காலத்துல இருந்து இருந்ததுனால இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே அவருக்கு 14 வருஷங்கள் கானகம் போகணும். அதுக்கு பதிலாக பரதன் நாட்டை ஆளணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ராமாயணத்துல கைகேயி வரம் வாங்கிட்டு பந்தரையினால தசரதனும் மாண்டு போய் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார் ராமர். இப்ப ராமர் கிளம்பி வர்றார், எல்லாம் படசூழ. குலசேகர ஆழ்வார் சொல்லுவார் இல்லையா, அப்படியே எல்லாரும் அந்த அயோத்தி மாநகரமே அவரோட கானகம் போச்சுன்னு சொன்னாரு. அப்ப இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு அவரை கொண்டு போய் விட்டாதான் அந்த ஒரு காடு,
அந்த காடை தாண்டினதுக்கு அப்புறம் தான் வனம். இப்போ காடுக்கும் வனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ காடு அப்படின்னும் போது அங்க வந்து விலங்குகள் வாழக்கூடிய ஒரு இடம். வனம்ங்கிறது மனிதர்களும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடம். அது அங்க குடிலா இருக்கும். வனத்துக்கு போனாதான் மனிதர்கள் ஓரளவுக்கு அங்க ஒரு நிம்மதியான நிலையில இருக்க முடியும். ரிஷிகள்லாம் அங்க வந்து நிறைய குடிலாம் அமைச்சுருப்பா. ரிஷிகள் அவ அங்க இருப்பா. இந்த இடத்துல குகன் வந்து கேள்விப்பட்டார், இந்த மாதிரி அயோத்தி சிம்மாசனத்துல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அமர வைக்க முடியல, அதற்கு பதிலாக ஒரு வனவாசம் போகணும், பரதன் தான் நாட்டை ஆளணும், அதெல்லாம் கேள்விப்பட்டார் இல்லையா. அங்கேயிருந்து நேரா புறப்பட்டு வந்தார். அப்படியே எப்படி புறப்பட்டு வந்தார் தெரியுமோ? உடுக்கை இழந்தவன் கைக்கு போல அங்கே இடுக்கை கலைவரா நட்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார் இல்லையா. என்ன இருந்தாலுமே அந்த அந்த உடம்புல போட்டு இருக்கிற அந்த உடுக்கை, அந்த உடுப்பானது அப்படி கீழே விழும்போது நம்ம கை வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கே தெரியாம தன்னிச்சையாக அது அனிச்சை செய்ய சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி எடுத்து அந்த இடுப்புல அந்த துணி மாட்டிக்குமே. அப்படித்தான் குகன் அப்படி துடிச்சு போயிட்டானா. ராமருக்கு பட்டாபிஷேகம் இல்லையா, ராமன் காட்டுக்கு போறாரா. அப்ப அந்த ராமனை பார்த்துட்டு அந்த ராமனுக்கு ஆதரவா நாம இருக்கணும், அந்த ராமனுக்கு என்ன வேணுமா நம்ம செய்யணும், அவனுக்கு கண்டிப்பாக கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அங்கிருந்து புறப்பட்டு வந்தான். புறப்பட்டு வரும்போது வெறும் கையோடலாம் புறப்பட்டு வரல. என்னெல்லாம் கொண்டு வந்தான் தெரியுமா? அவன் அந்த மலை தேன் கொண்டு வந்தான். ஏன்னா அந்த காட்டுல தேன் கிடைக்கும் இல்லையா. தேன் கொண்டு வந்தான், மீன் கொண்டு வந்தான். ஏன்னா அந்த ஆற்றுல, கங்கை ஆற்றுல சுத்தமான நீராச்சு. கங்கை தாய் இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அப்படியே அற்புதமான மீன்கள், அதையும் கொண்டு வந்தான். தேன், திணை, மாவு, பால், தயிர் இதெல்லாம் கொண்டு வந்தான். தன்னால என்னெல்லாம் முடியுமோ நிறைய பழங்கள், கார்ல கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் கொண்டு வந்தான். ஏன்னா ராம பசியா இருப்பாரு, அரண்மனை விட்டு வெளியில வந்துட்டாரு இல்லையா. அவர் அந்த கங்கை கரையில காத்துட்டு இருக்கார். ஏன்னா எல்லாரும் ஒரு புடசோட வந்து யாரும் போக விடாம தடுத்துட்டு இருக்கா. அதனால அவெல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பணும்னு சுமந்தர்கிட்ட பேசி வச்சிருந்த அந்த சமயத்துலதான் அந்த குகன் வந்தார். இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு கண்டிப்பாக தன்னுடைய காட்டுக்கு அவரை கூட்டிட்டு போயிடணும். ஏன்னா அவ இருக்கிற அந்த காட்டுக்குள்ள அவ இருக்கும்போது சேஃபா இருப்பா இல்லையா. ஏன்னா அவளுக்கு எல்லா இடமும் தெரியும். குகை இருக்கிற இடத்துக்கு எல்லாருக்கும், குகனை சேர்ந்தவ எல்லாருக்குமே அந்த இடம்லாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அதனால இவ 14 வருஷம் காட்டுல தானே இருக்கணும். இப்ப இந்த 14 வருஷம் நம்மளே இந்த காட்டுல அவர் இந்த வனவாசத்துல அவர் அங்கேயே அந்த வனவாசத்தை கழிச்சாருன்னா அவர் ஒரு சேஃபாவா இருப்பார். திரும்பவும் 14 வருஷம் முடிஞ்சவொன்னு திரும்ப அயோத்திக்கு கொண்டு வந்து விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த கைங்கத்தை பண்ணணுங்கிற ஒரு நினைப்போட நேரா வந்தார். நேரா வந்த உடனே வாசல்ல போய் நின்னார். வாசல்ல போனோன்னு முதல்ல இந்த மாதிரி நான் வந்து குகன் வந்திருக்கேன், சிங்கிவேரம் அப்படிங்கிற இந்த காட்டோட தலைவன், என்கிட்ட 1000 ஓடங்கள் இருக்கு. இந்த ஓடங்களை கொண்டு உங்களை கண்டிப்பாக என்னால் அக்கறைக்கு கரை சேர்க்க முடியும். நீங்க 3 பேரும் கவலைப்படாதீங்க, நான் வந்திருக்கேன், யாராவது கொஞ்சம் ராமன் கிட்ட சொல்லுங்கன்னு லக்ஷ்மணன் வெட்டி பார்த்தார். லக்ஷ்மணன் பார்த்த உடனேயே, குகனை பார்த்த உடனே புரிஞ்சுட்டாராம், இவ்வளவு நல்லவனவன் அப்படிங்கிறத பார்த்தவன. சில பேரை பார்த்த மாத்திரத்துல நம்மளோட அந்த கண் விட்டு அகலாகம் இருக்கும் இல்லையா. பார்த்த மாத்திரத்துல இவனோட குணங்கள் சில பேருக்கு புரியுமே. இவனை பார்த்த உடனே இவ்வளவு அன்பான ராமனுக்கு எத்தனை கொண்டு வந்தார் இல்லையா, இதை பார்த்து கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நேரா ராமன் கிட்ட போனாராம் லக்ஷ்மணன். ராமா அண்ணா, உங்களை தேடி ஒரு மிகச்சிறந்த பக்தன் அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன ராமன் யாருன்னு கேட்டவன தெரியல அண்ணா, அவன் ஏதோ சிங்கி பேரங்கிற இடத்துல குகன்னு பேரா வந்திருக்கான்னு சொன்ன உடனே சரி சரி உள்ள வர சொல்லு, நான் கண்டிப்பா பாக்குறேன் அப்படின்னு நேரா குகன் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை தேடின்னு வந்தார். இதுல குகன் எப்படி இருப்பான் தெரியுமோ? கருப்பு நிறத்துல இருப்பான். ஆனா கருப்பு நிறமா இருந்தாலும் ஒரு நெகுநெகுப்பு இருக்குமா. நெகுநெகுப்புன்னா இந்த எண்ணெயெல்லாம் பூசிட்டு நல்ல பல்வானா தெரியுமா, நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போங்க சினிமாலெல்லாம். அந்த மாதிரி அப்படி மிகச்சிறந்த வில்வித்தையாளன், மிகச்சிறந்த பலவானா அப்படி நெகுநெகுன்னு இருந்தாராம். அப்படி பார்த்த உடனே குகனிடத்துல ஒரு அழகான தேஜஸ், ஏன்னா அந்த உள்ளத்துல இருக்கிற அன்பு இருக்கு இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி அந்த அழகான அந்த முகத்தை அகத்துல இருக்கக்கூடிய அந்த பக்தியும் அந்த அழகும் அவனோட முகத்துல அப்படியே தேஜஸா தெரிஞ்சுதான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு. இந்த இடத்துல கம்பநாடர் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன தெரியுமா, எப்படி வந்து பார்த்தான் தெரியுமா குகன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை? சுற்றும் அப்புறம் நிற்க, அதாவது அவனோட வந்த மற்ற வேடர்கள்லாம் இருக்கு இல்லையா, ஓடக்காரர்கள் வேடர்கள், அவனுக்கு கீழே இருக்கிறவ எல்லாரும் வந்தா அவளெல்லாம் அங்கேயே நிறுத்தி வச்சுட்டானா. சுடுகனே வில் துறந்து ஒரு வில் கொண்டு வந்தான் அவன் கையில. எப்படியான, ஏன்னா எதனால இந்த மாதிரி நடந்தது, எப்ப ராமனுக்கு இந்த மாதிரி ஒரு கேடு நடந்துருது, கண்டிப்பாக நம்ம சண்டை போடணும், போய் யார் அவனுக்கு கேடு பண்ணாலும் அதை கேட்கணும் அப்படிங்கிற அந்த வில்லை துறந்துட்டானான். வேண்டாம், ராமனை பார்க்க போகும்போது இந்த மாதிரி ஆயுதங்கள் தேவையே இல்லை, ராமனுக்காக ஓரமா எல்லாத்தையும் வச்சுட்டானா. அரபிக்கிய வாள் ஒழிந்து ஒரு வாள் கொண்டு வந்தான், அதையும் ஓரமா வச்சுட்டானான். அற்றம் நீந்த மனத்தினன், அற்றம்னா மனசுல அந்த ஒரு பயம் கவலைனா இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் இல்லாத ஒரு மனுஷனாக
அன்பினன் அன்பாக நல்தவ பள்ளி வாயிலை நன்னினான் அப்படின்னு கம்பநாடர் சொல்லுவார். அந்த வாயில் பள்ளியை போய் நின்னாராம், போய் குகன் அப்படி போய் நின்னாராம். உடனே ராமர் கூப்பிட்டு, வா குகா, இந்த இடத்துல வந்து அமர் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ராமர் இடத்துல போய் அமர்ந்தாராம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராமன் வந்து அயோத்தியில மகாராஜா, அயோத்தி ஏன்னா தசரத மகாராஜாக்கு அப்புறம் ராமர் தான். அப்போ ராமர் வந்து அயோத்தி ராஜாவுக்கு இணையாக ஒரு வேடகுல தலைவன். அவன் ஒரு 1000 2000 பேர் இருக்கக்கூடிய அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு தலைவன். அவனும் தலைவன் தான், இருந்தாலும் இந்த அயோத்தி மாநகருக்கு கட்டுப்பட்ட இடம் தான் அது. அப்போ அவனுக்கு சரிநிக சமமாக இந்த காலத்துல அது மாதிரி யாராவது உட்காந்து பேசுறாளா? நம்மளால எவ்வளவு பெரிய ஆனாலும் நம்மள போய் பார்க்க கூட முடியறது இல்ல அவரெல்லாம். ஆனா அந்த ராமர் வந்து குகனை சரிநிக சமானமாக, நீ உட்காரு குகா, நான் வா என் இடத்துல வந்து உட்கார், என் அருகில் வந்து அமருன்னு சொன்னோன்னே குகன் அப்படியே புல்லரிச்சு போயிட்டான் அவனுக்கு. ஏன்னா ஏற்கனவே சுவாமியோட கல்யாண குணங்கள்லாம் கேட்ட ரொம்ப மனமகிழ்ந்து, அதே சமயத்துல மனசும் வருத்தப்பட்டு வந்தான் இல்லையா. இதை கேட்டவனும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். தன் இடத்துல இருந்த எல்லா பொருளையும் ராமனுக்கு சமர்ப்பிச்சாராம். அதை எல்லாத்தையும் சாப்பிட சொன்னானாம். நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுண்டானா. அந்த ராமனோட பேரழக ஒரு நொடியில பார்த்த உடனேயே அப்படியே தரையில, அதாவது அந்த உடம்பு இருக்கு பாத்தீங்களா, எஞ்சான் உடம்பு தரையில அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி சாஷ்டாங்கமா விழுந்து எழுந்தானாம். ராமன் அப்படியே கையை தூக்கி அவனை எழுப்பினாராம். எழுப்பி பக்கத்துல இருந்து உட்கார வச்சு அமர வச்சாராம். அப்ப சொன்னானாம் குகன், சுவாமி நீங்க வந்து இந்த வனவாசம் தானே போக போறீங்க, ஆனா வனவாசம்ன்றது காட்டுல கழிக்க வேண்டியது தானே, வாங்கோ என்னோட காட்டு சிங்கிபேரனுக்கு வாங்கோ, என்னோட காட்டுல நிறைய பேர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம், உங்க சேவைக்காக காத்துட்டு இருக்கோம், என்ன வேணாலும் நாங்க செய்வோம், உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நீங்க 16 வருஷத்தை ரொம்ப சந்தோஷமாக கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க திரும்ப இங்கேயே கொண்டு வந்து இந்த கரைக்கு கொண்டு வந்து நான் விட்டுறேன், உங்களை நீங்க திரும்ப அயோத்தியில நீங்க ஆள முடியும் அப்படின்னு சொல்லி ராமர் கிட்ட கேட்டானா. ராமர் சிரிச்சாராம். இந்த அவதாரம் எடுத்ததோட அற்புதமே என்னன்னா, வனவாசத்துல எல்லா ரிஷிகளோடையும் இருந்து அதற்குண்டான விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இதான் விஸ்வாமித்திரர் இவ 2 பேருக்கு அழைச்சிட்டு போய் ஏற்கனவே தாடகையோட அவளை கொல்லணும் போது இவளுக்கு எல்லாமே கத்துக் கொடுத்தாரு, வனத்துல எப்படி வாழணும்னு கத்துக் கொடுத்தாரு இல்லையா. இப்ப அதெல்லாம் நடந்தேற வேணும் அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்த அவதாரத்துக்கே உண்டான நியமனம் இல்லையா. அப்போ அதை மீற முடியாது. அப்ப ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அப்படி இருந்தாலும் குகன் கேட்கும் போது என் அன்பானவன் கேட்கிறானே. அவ சொன்னாராம், அதற்கு என்ன குகா, இன்னைக்கு இரவு நீ என்னோடயே தங்கு, உன்னோட நீ நானும் எவ்வளவு நேரமானாலும் பேசலாம், எவ்வளவு நேரமானாலும் இருக்கலாம், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இங்கேயே இங்க இரவே இங்க இருந்து என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசி அதுக்கப்புறம் நான் புறப்பட்டு நாளை காலையில போறேனே. இந்த வனவாசத்தை நான் 14 வருஷம் ஒரு இடத்துல இருந்து நான் என்னால கழிக்க முடியாது. நான் பல இடங்கள் போய் நிறைய இடங்களை சுற்றி திரியதான் வேணும், நிறைய விஷயங்களை நான் கத்துக்கதான் வேணும். இதை இந்த வனவாசத்தை நான் என்னோட ராஜ்யத்துக்காக நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதனால இதை நீ தடுக்க முடியாது குகா. ஆனா அதே சமயத்துல உன்னோட இந்த பக்தி இருக்கு பாத்தியா, உன்னோட இந்த அன்பு, இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு குகனும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமா சம்மதிச்சான். ஆனா குகன் கிட்ட என்ன சொன்னார்னா, அப்பா நான் இன்னைக்கு இரவு உன்னோட தங்கணும்னு ஆசை, ஆனா அந்த பேர் அங்க எல்லாரும் பத்தியா கங்கா அயோத்தி மாநகரமே என் பின்னாடி அங்க வந்துருச்சு. இப்போ நான் இவ எதிர நான் நடமாட முடியாது. ஏன்னா இவ எதிர நான் வச்சுக்கோங்க, அவ எல்லாரும் உன்னோட ஓடத்துல ஏறி அவளும் அந்த கானகத்துக்கு வர்றதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுவா, சில பேர் நீ அந்த பக்கம் கொண்டு போய் உடையான்னு அடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவா. அதனால அவ எல்லாம் தூங்கட்டும், தூங்கி எழுந்தவன் இரவோடு இரவாக நீ என்னை அழைச்சிட்டு போய் அந்த கரையில விட்டுடு. குகன் அப்படியே கதறிட்டானாம். ஏன்னா இப்ப இருக்கணும், நம்ம அவரோட இருக்கணும்னு நினைச்சுட்டு வரும்போது இவரு இரவோடு இரவாக கிளம்பணும் அப்படின்னு நினைச்சாரு இல்லையா ராமர். அதனால நினைச்சு குகன் சரி சம்மதிச்சான். ஏன்னா இந்த ஒரு கைங்கரியத்தையாவது ராமனுக்காக பண்ணலாமேன்னு. அப்புறம் சுமந்திரர்கிட்ட, என்ன சுமந்திரர் தான் தேரோட்டி சுமந்திரர்கிட்ட, ராமபிரான் நீங்க போயிட்டு வாங்க சுமந்திரரே, இந்த ஜனங்களை பத்திரமா அவரோட இல்லத்துல நீங்க சேர்த்துருங்கோ, நான் குகனோட அந்த ஓடக்கரையில அக்கரையில நான் போய் இறங்கி நான் அதுக்கப்புறம் என்னோட வனவாசத்தை நான் தொடர்ந்து நடத்துறேன், அதனால நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி சுமந்திரர் அமைச்சிட்டு குகன் தான் என்ன பண்ண, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் பெருமாளை பத்திரமாக சேர்த்து, ஏன்னா 3 பேராச்சு, ரொம்ப பத்திரமாக சேர்த்து அந்த அன்பு உள்ளத்தோடு இன்னும் நிறைய பழங்கள் எல்லாம் கொடுத்து அவரை இன்னும் சாப்பிட வச்சு அவருக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலையில கொண்டு போய் அக்கரையில சேர்த்தாராம் குகன். உடனே ஸ்ரீராமர் படகுலேருந்து இறங்கி அந்த கரையில சேர்த்து கட்டிண்டாராம் குகனை. நீயும் எனக்கு ஒரு சகோதரன் அப்படின்னாராம். இது எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. இவர் மகாராஜா சக்கரவர்த்தி திருமகன் இவர். ஆனா அந்த இடத்துல அந்த பெருமாளுக்கு, அந்த பரமாத்மாவுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் மட்டும்தான்
மனசுல நின்னுது, வேற எதுவும் கிடையாது. அததான் நான் முதல்ல அந்த இதுல சொன்னேன் இல்லையா, வாழ்க்கையே நதியாக அக்கறையே மோட்சமாக ஓடமே பக்தியாக குகனே பாகவதனால் நம்மை கரையேற்றுவார்கள். அப்போ குகன் அப்படிங்கிற அந்த ஆச்சாரியன் மூலியமாக நாம் இந்த வாழ்க்கையில நதியாக இருந்து, இந்த வாழ்க்கையே நதி போயிட்டேதான் இருக்கும், அன்றாடம் நடந்துட்டேதான் இருக்கும், நாட்கள் கடந்துட்டே இருக்கும். அந்த சமயத்துல மோட்சம் அப்படிங்கிற ஒரு அக்கறையை நம்ம அடையும் போது நம்மளோட பக்தி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்மளோட ஓடும். அப்ப அந்த பக்தியை யார் வர வைக்கணும், நமக்கு மேல இருக்கிற ஆச்சாரியர்கள்கிட்ட நம்ம பக்தியை கேட்டு வாங்கிக்கணும். அவளிடத்துல இருந்து நம்மளோட பக்தியை நம்ம கத்துக்கணும். அப்ப அந்த பக்தி மூலியமாக அந்த பெருமாளை நம்ம அடைய முடியும். நம்ம எவ்வளோ கரையேற்றணும், ஆச்சாரியர்களை நமக்கு அந்த பெருமாள் இடத்துல நம்மளை கரையேற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான எடுத்துக்காட்டா இருக்கிறவர் தான் இந்த குகன். இந்த இடத்துல இதைதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை எடுத்து சொல்றா. இப்படிப்பட்ட பக்தியா எனக்கு குக ராமரே நீ என் சகோதரர்ல நீ 5வது சகோதரன் அப்படின்னு அவன் அங்கீகாரம் பண்ணார் இல்லையா, அததான் எடுத்து சொல்றா. அப்படி இந்த திருக்கோளூர் பெண் அப்படி இந்த திருக்கோளூர்ல இருக்கிற அந்த பெருமாளுக்கு நான் என்னைக்காலும் அது மாதிரி அதெல்லாம் செஞ்சிருக்கானா, அது மாதிரி அதெல்லாம் நான் பக்தி பண்ணிருக்கேனா சுவாமி, நினைச்சு பார்த்திருக்கேனா? இந்த திருக்கோளூர்ல இந்த அற்புதமான வைத்தமானது பெருமாள் இடத்துல என்னோட கைங்கரியம் சின்னதா நான் எதுவுமே பண்ணலையே, ஆனா இந்த இடத்தை விட்டு ஓடணும்னு பாக்குறேனே, இதற்கும் லாய்க்கில்லவளாக நான் இருக்கேனே சுவாமி அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் அவளை சமாதானப்படுத்தி நிச்சயமாக எல்லோருக்கும் பக்தி என்பது நாமளே நம்ம வளர்த்துக்கிறதாமா, கண்டிப்பாக எல்லாருக்கும் பக்தி வரும். அந்த பெருமாளை எப்பவும் நினைச்சு அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த வாசகமான அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையார் போலே அப்படிங்கிற அற்புதமான வாசகம். எந்த வாசகம் தெரியுமோ, யாரை பத்தி சொல்ல போறோம் தெரியுமோ? கண்டிப்பா சீக்கிரட். அடுத்த பாகத்துல நிச்சயமாக யாரு அந்த உடையார் யார் அப்படிங்கறத நாம் அனுபவிப்போம். அது வரைக்கும் காத்திருங்கள். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கவிதாக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக.